ஜல்லிக்கட்டு போராட்டத்தில் கைதானவர்களை விடுவிக்காவிட்டால் தன்னையும் கைது செய்யலாம் என நடிகர் சிம்பு கூறியுள்ளார். இதுகுறித்து சென்னை டி நகரில் உள்ள தமது இல்லத்தில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், ஜல்லிக்கட்டுக்கு ஆதரவாக பெண்கள், குழந்தைகள், மாணவர்கள் என ஆயிரக்கணக்கானோர் அறவழி போராட்டத்தில் ஈடுபட்டதாக குறிப்பிட்டார். மேலும் உலகமே வியந்து பாராட்டிய இந்த போராட்டத்தின் வெற்றியை கொண்டாட காவல்துறையினர் அனுமதிக்கவில்லை எனவும் சிம்பு குற்றம் சாட்டினார். கிட்டத்தட்ட ஒரு 6 நாள் 7 நாள் சரியா டேட் இது தெரியல, அவ்வளோ நாள் எந்த விதத்திலையும் போலீஸோ சரி அரசாங்கமோ சரி நம்மளுக்கு எந்த ஒரு பிரச்சனையும் கொடுக்காம ஆல்ரெடி இந்த மாதிரி நாங்கள் ஒரு இதை நிறைவேற்றிட்டோம், இதுவே நம்மளுக்கு சக்ஸஸ் தான் அப்படின்னு சொல்லி அதுக்கு முந்தின நாள் சொல்கிறாங்க. இப்போ இதில் ஒரே பிரச்சனை என்ன அப்படின்னு சொன்னால், அதை யாராவது ஒருத்தர் முன்னாடி மக்கள் முன்னாடி நின்று ஸ்டூடெண்ட்ஸ் முன்னாடி நின்று இது இதுக்கான தீர்வு இது கிடைச்சிருக்கு, இதுக்கு நாங்கள் பொறுப்பேற்றிருக்கிறோம், இது கண்டிப்பாக இதை நாங்கள் எங்களால் செயல்படுத்த முடியும், இதை பண்ணியிருக்கோம்னு சொல்லியிருக்கலாம். மேலும் வன்முறையில் பாதிக்கப்பட்டவர்களுக்கு உரிய இழப்பீடு வழங்க வேண்டும் என வலியுறுத்திய சிம்பு, போராட்டத்தில் கைது செய்யப்பட்டவர்களை விடுவிக்காவிட்டால் தம்மையும் கைது செய்யுமாறு காவல்துறைக்கு வேண்டுகோள் விடுத்தார்.